ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல யூடியூப் கிட்ட அவரோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் ஷாச்சி வந்து பேச ஆரம்பிச்சிருந்தா மறுபடியும் 2 பேரும் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி அதோட தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல இங்க பாரு, இவன் நம்ம கூட படிச்சவ தானே, ஜிஜி தானே அப்படின்னு கேட்க வேகமா யூடியூப் திரும்பி பாக்குறான். பார்த்தா பெரிய ஒரு ஹோல்டிங் அங்க இருக்கு, பேனர் இருக்கு. அதுல நம்ம ஜிஜி சிரிச்சுட்டே போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கா. அப்போ உன்ன இதை பார்த்து ஷாச்சி சொல்றா, இப்ப இவன் நம்மள பார்த்தா சிரிப்பா இல்ல, கஷ்டப்பட்டு படிச்சு நிறைய மார்க் வாங்கினாங்க, இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, நம்ம எவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டோம் நினைப்பா இல்ல அப்படின்னு கேட்க யூடியூப் இல்ல அப்படி இவன் நினைக்க மாட்டா அப்படின்னு சொல்றான். அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சிரிச்சுட்டே இவ பாத்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் ஆகுது. சரி, எனக்கு ஒரு முக்கியமான கிளைண்ட்டை பார்க்கணும், நான் ஃபிளைட் பிடிக்கணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து இந்த ஷாச்சி கிளம்புறா. நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், யோசிச்சுக்கோ, எல்லாத்தையும் நம்ம டைமுக்கு செஞ்சாதான் லைஃப் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. உடனே யூடியூப் ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. நேரா கிளம்பி நம்ம ஜிஜியோட வீட்டுக்கு மறுபடியும் போயிடுறான். ஜிஜி பாக்குறா, போய் 1 hour தான் ஆச்சு, அதுக்குள்ள எப்படி திரும்பி வந்தான், என்ன நடந்தது, ஒருவேளை அவங்க 2 பேரும் நிஜமாவே பிரேக்கப் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு ஏதேதோ யோசிக்க ஆரம்பிக்கிறா. அதெல்லாம் விட்டுட்டு கவலையே படாம யூடியூப் வா பிராக்டிஸ் பண்ணலாம், இவனோட நீ என்ன பண்ண அதை என்ன காட்டு அப்படின்னு பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ அடுத்த கேம் போடு அப்படின்னு ஜிஜி கிட்ட சொல்ல, ஜிஜி கேம் ஓபன் பண்ணதும் நம்ம யூடியூபோட ரூம்மேட் இருக்கான்ல அவங்க ஆன்லைன் வந்துடுறான். ஏய் ஜிஜி, இங்க பாரு, யூடியூப் கிட்ட எல்லாம் இனிமே அதிகமா பேசாத, ஏன் கூட எப்ப பாரு பேசிட்டு, ஏன்னா யூடியூப் ஏதோ கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கு போல, காலைல கிளம்பி போயிட்டு நைட்டு தான் வரான் தெரியுமா அப்படின்னு அவன் காசிப் பேச ஆரம்பிக்க ஜிஜி நம்மளதான் கேர்ள் ஃபிரெண்ட் நினைச்சிட்டு இருக்கான் போல அப்படின்னு சிரிக்கிறா. கரெக்டா யூடியூப் பக்கத்துல வரான். ஜிஜி கிட்ட ரொம்ப க்ளோஸ் அப்ல வந்து அவன் போன்ல இவன் கை வச்சு மியூட் போட்டுறான். கான்சென்ட்ரேட் பண்ண அவன் கூட பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை கேஷுவலா செஞ்சுட்டு போயிடுறான். ஆனா ஜிஜிக்கு தான் பயங்கரமா நர்வஸ் ஆயிருது. எதுக்கு இவன் யாரை கேட்டு இவ்வளவு பக்கத்துல வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஜிஜி கேம் குள்ள போய் விளையாட ஆரம்பிக்கிறா. யாரோ காலிங் பெல் அடிக்கிற மாதிரி இருக்கு, சாப்பாடு தான் வந்திருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா யூடியூப் கதவை திறக்கிறதுக்கு போயிடுறான். பார்த்தா அங்க ஒரு பையன் நின்னுட்டு இருக்கான். இவன் பேரு சூயேவான். சூயே தான் ஜிஜியோட முன்னாள் பாய் ஃப்ரெண்டா. இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு சாரி, நான் தப்பான நேரத்துல வந்துட்டேன் போல அப்படின்னு சூயே அங்க இருந்து கிளம்ப, நீ அவன்கிட்ட போய் பேச வேண்டாமா அப்படின்னு யூடியூப் கேக்குறான். என்ன வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு, நானும் அவனும் எப்பயோ பிரேக்கப் பண்ணிட்டோம், அவன் எதுக்கு வந்தானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் அசிஸ்டன்ட் பொண்ணு உள்ள வரா. நான் அந்த லிஃப்டோட பாஸ்வேர்ட் மாத்தலாம் தான் இருந்தேன், ஆனா நீ உன் பாஸ்வேர்டு அடிக்கடி மறந்து போயிட்டீங்களா, அதான் நான் மாத்தாம பழைய பாஸ்வேர்டே வச்சுட்டேன், அதனாலதான் சூயே மேல வந்துட்டான்னு சொல்ல, பரவாயில்ல இப்போ இதனோட ஹையஸ்ட் ஸ்கோர் 13-16, இதை பாஸ்வேர்டா வச்சுட்டு நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு ஜிஜி சொல்றா. ஓகே, நான் அசிஸ்டன்ட் பொண்ணும் அங்க இருந்து கிளம்பி போறா. யூடியூப் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஜிஜியும் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கா. பரவாயில்ல, இன்னைக்கு வந்து கொஞ்சம் டயட் ஃபுட்டு நல்லாவே இருக்கு, இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஜிஜி சொல்றா யூடியூபை பார்த்து, ஆமா இன்னைக்கு வந்து ஒரு அதிசய நாள்ல உங்களோட பழைய கேர்ள் ஃபிரெண்டும் சரி, என்னோட பழைய பாய் ஃப்ரெண்டு 2 பேரும் ஒரே நாள் நம்ம பாத்திருக்கோம் அப்படின்னு சொல்ல யூடியூப் அதுக்கு ரிப்ளையே பண்ணல. ஜிஜி சொல்லிட்டு இருக்கா, நானும் இந்த சூயவும் லவ் பண்ணோம், கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வரைய லவ் பண்ணோம், ஆனா அவன் திடீர்னு அவன் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி இல்ல, அவங்களுக்கு வந்து சினிமா ஃபீல்டுல இருக்க பொண்ணுங்க எல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு என்ன ஃபீல்ட விட்டு வெளியே வர சொன்னா. அப்பதான் அவங்க வீட்டுல கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்கன்னு சொன்னா. நான் சும்மா விடுவேனா, எனக்கு கூட எங்க அம்மா அப்பாக்கு பிசினஸ் பண்றவங்களுக்கு பிடிக்காது, சோ உன் ஃபீல்ட்ல இருந்து நீ வெளியே வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னேன், அப்புறம் நாங்க 2 பேரும் தனித்தனி பாதையில போயிட்டோம் அப்படின்னு ஜிஜி நக்கலா சொல்றா. யூடியூப் சிரிச்சிட்டு இருக்கான். சூயவை பத்தி நல்லா கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப பெரிய ஆளு, கண்டிப்பா பெரிய லெவலுக்கு வர போறான் அப்படின்னு சொல்ல, நீ கூட தான் டாக்டர் வாங்கியிருக்க, டாக்டரேட் முடிச்சிருக்க, இப்போ என்ன உனக்கு மட்டும் குறைச்சலா, அம்மா நீ இப்பெல்லாம் பிஸியா வேலை பார்க்கணும்ல, உனக்கே இவ்வளவு பெரிய வெக்கேஷன் வந்திருக்கு அப்படின்னு இவ கேட்க ஆரம்பிக்கிறா. யூடியூப் பாக்குறான். இல்ல நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து கேலக்சியை கை ஊட்டலான்னு இருக்கேன், அது எனக்கு சரிப்பட்டு வரலன்னு சொல்லிட்டு யூடியூப் சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஆனா ஜிஜிக்கு ஸ்கூல் படிக்கும் போது இந்த ஞாபகம் தான் வருது. எப்ப பாரு பேசும்போது கேலக்சி கேலக்சின்னு அதை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருந்திருக்கான், அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜியே யோசிக்க ஆரம்பிக்கிறா. யூடியூப் மறுபடியும் போயிட்டு சின்சியரா வீட்டுல உட்காந்துட்டு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க. அங்க அவன் ரூம்மேட் வந்துடுறான். டே உனக்கு என்னடா ஆச்சு, நானும் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கேன், எப்பாரு பிஸியாவே இருந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான்ல அவன் கால் பண்ணான், நமக்குலாம் ட்ரீட் கொடுக்குறானா, அதனால நாளைக்கு ஈவினிங் 6:30க்கு வந்துரு புரியுதா அப்படின்னு சொல்ல, சரி சரி வரேன் அப்படின்னு போனா போதுன்னு யூடியூப் வரேன்னு ஒத்துக்கிறான். அடுத்த நாள் ஈவினிங் கிளம்பி நேரா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாக்கிறதுக்கு போயிடுறான். அவங்க எல்லாமே காலேஜ்ல ஒன்னா படிச்சவங்க போல, எல்லாம் பினான்ஸ் தானே படிச்சாங்க, ஆளாளுக்கு ஒரு பெரிய பெரிய பொசிஷன்ல பெரிய பெரிய கம்பெனில இருந்துட்டு இருக்காங்க. யூடியூப் இப்ப வேலைக்கு போறான் அப்படிங்கிற தகவல் அதுல ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கு. சும்மா பெரிய ஆளுங்க ஒரு 4 பேர் சேர்ந்தாலே நக்கல் பேச்சு பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி யூடியூப் கிட்ட, அம்மா நீ வேலையை விட போறியாமேடா, இப்போ நீ திருப்பி புதுசா பினான்ஸ் செக்டருக்கு வரேன்னு வச்சுக்கோயேன், நீ எப்படி ஃப்ரெஷரா இருக்கும் போது சம்பளம் வாங்கினியோ அந்த சம்பளம் தான் கொடுப்பாங்க, 30 வயசுல எல்லாத்தையும் நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும், இதெல்லாம் சரிப்பட்டு வருமா, அப்பயே பினான்ஸ் முடிச்சுட்டு பினான்ஸ் சைடு வேலைக்கு வராம நீ தான் வந்துட்டு கோல் அது இதுன்னு ஏதோ பேசுன்னு கேலக்சின்னு போன, இப்ப என்ன ஆச்சு பாத்தியான்னு முடிஞ்ச அளவுக்கு நக்கல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிஜி வீட்டுல உட்காந்து விளையாடிட்டு இருக்கா. இந்த யூடியூப் வேற பாதியிலே கிளாஸ் விட்டுட்டு போயிட்டான், இப்ப எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு புலம்பிட்டு இருக்கா. அப்போ அவளோட அசிஸ்டன்ட் பொண்ணு போன் பண்ணிட்டு, நான் நீ சொன்ன ஹோட்டலுக்கு சாலட் வாங்கலான்னு வந்தேன், அங்க பார்த்தா அந்த யூடியூப் இருக்கான், அவனோட ஃப்ரெண்ட்ஸோட ட்ரீட் சாப்பிட்டு இருக்கான், அவன்
அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை பயங்கரமா கலாய்க்கிறாங்க தெரியுமா, பாவமா இருக்கு அப்படின்னு அசிஸ்டன்ட் பொண்ணு சொல்றா. ஜிஜிக்கு செம்ம கோவம் ஆயிருது. இங்க நம்ம யூடியூப போட்டு அவங்க கலாய்ச்சிட்டு இருக்கும் போதே என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன்டா, எதுக்கு நீங்க ஓவரா பேசிட்டு இருக்கீங்க, உங்க வாழ்க்கையை நீங்க முதல்ல நல்லா பாத்துக்கோங்கன்னு யூடியூப் பேசிட்டு இருக்கான். அப்ப அங்க சர்வர் வராங்க. மேடம் இருக்காங்கல்ல, யூடியூப் சார் வந்திருக்காருன்னு தெரிஞ்சதுமே இந்த ஒயினை கொண்டு வந்து தர சொன்னாங்க, அதனாலதான் வந்து அப்படின்னு ஒயினும் பயங்கர காஸ்ட்லியான சீ ஃபுட் பிளாட்டர் இருக்கு, அந்த பிளாட்டரையும் கொண்டு வந்து கொடுக்க அந்த ஒயின் இருக்குல்ல பயங்கர வேலையா பல லட்சக்கணக்கான மதிப்பு இருக்குமா. இந்த ஒயினா யூடியூப் கொண்டு வர சொல்லிருக்காங்களா, யார் இது, யூடியூப் அவ்வளவு முக்கியமான ஆளு அப்படின்னு ஆளுக்கு கேட்டுட்டு இருக்காங்க. யூடியூப் பாக்குறான். சரி ஓகே நீங்க எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயின் பாட்டில் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இன்னும் ஒயினை எடுத்துட்டு போறான், எப்படி சாப்பிடுறதுன்னு யோசிச்சுட்டு அந்த சீ ஃபுட் பிளாட்டர் இருக்குல்ல அதை ஆளுக்கு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஜிஜி கதவை ஓபன் பண்றா, காலிங் பெல் அடிக்கிறாங்களேன்னு பார்த்தா யூடியூப் தான் நின்னுட்டு இருக்கான். சாரி நான் கொஞ்சம் ஓவரா நோசியா பிஹேவ் பண்ணிட்டேன் நான் உன்னோட விஷயத்துல, அதனால ஒயின் பாட்டில் எடுத்து திரும்ப வந்துட்டியா அப்படின்னு கேட்க யூடியூப் பாக்குறான். யாரு எதுக்கு நல்லதுக்கு செய்வாங்க கெட்டதுக்கு பண்றாங்கன்னு கூட எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அதை குடிக்கிற அளவுக்கு தகுதி இல்லைன்னு தோணுச்சு, அதான் தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே எங்க ஜிஜி பாக்குறா. இது ஒரிஜினலா நினைச்சேன், உன்னை கிண்டல் பண்ண அந்த இத்து போன பசங்களுக்கு போய் யாராவது காஸ்ட்லி ஒயின் கொடுப்பாங்களா, இது ஒரு சினிமா ஷூட்டிங்காக இந்த பாட்டில் இருந்தது, அதை ஃபில்அப் பண்ண சொல்லி நான் தான் கொடுக்க சொன்னேன், போனா போதுன்னு பரவாயில்ல நம்ம கிட்ட கொண்டு வந்துட்ட, நம்மளாவது குடிக்கலாம் அப்படின்னு ஜிஜி உள்ள ஓடுறா. யூடியூப் கீழே அடிதான் அப்படின்னு சிரிச்சுட்டு அவனும் பின்னாடி போயிட்டு இருக்கான். இவ்வளவு அழகான ஒயின் பாட்டில் இருக்கு, இந்த இடத்துல உட்காந்து மொக்கையா குடிச்சு வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஜாலியா கண்ணாடி வழியா வேடிக்கை பார்த்துட்டே குடிக்கலாம், இந்த சேர்லாம் நீ காலி பண்ணு, சோஃபாவை நவுத்து அப்படின்னு ஜிஜி சொல்லிட்டு அந்த இடத்தையே பக்காவா ரெடி பண்றா. சாலட் கொண்டு வருது, ஃப்ரூட்ஸ் கொண்டு வருது, கேண்டில் லைட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பக்காவா பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஒண்ணா உட்காடுறாங்க. ஜிஜி பாக்குறா ஒரு ஒயின் கிளாஸ்ல எவ்வளவு கேலரி இருக்கு அப்படின்னு அதையும் கனெக்ட் பண்ணிட்டு சரி ஓகே இப்ப கரெக்டா இருக்கும்னு குடிக்க ஆரம்பிக்கிறா. என் ஃபேமிலில ஒயின் பண்ணுவாங்க, அது இதோட நல்லா இருக்கும், ஆனா கொஞ்சம் கேலரி கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சொல்ல என்னையே கலாய்க்கிறல்ல அப்படின்னு ஜிஜி பேசிட்டு இருக்கா. டைம் ஆயிட்டே இருக்கு, ஒரு 10 மணி கிட்ட ஆயிடுது. யூடியூப்க்கு மனசுக்குள்ள ஃபுல்லா அந்த ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு சில பசங்க எல்லாம் பேசினாங்கல்ல அந்த ஞாபகமாவே இருக்கு. இனிமே எப்படா நீ ஸ்டார்ட் பண்ண போற, எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, உன் அறிவெல்லாம் நீ வேஸ்ட் பண்ணிட்டேன்னு அவங்க குத்தி காட்டினதெல்லாம் ஞாபகம் வருது. ஜிஜி பேசிட்டே கேஷுவலா திரும்பி பார்க்க யூடியூப் மனசுக்குள்ள பெரிய குழப்பம் இருக்கு நல்லாவே தெரிஞ்சிருது. இது எப்படியாவது சரி பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜி எல்லா டாபிக்கையும் மாத்த ஆரம்பிக்கிறா. அங்க என்ன தெரியுமா ஆச்சு, இங்க என்ன தெரியுமா ஆச்சு அப்படின்னு கண்ட கதையும் சொல்றா. இந்த பாரு நான் சோசியல் மீடியால போட்டோ அப்லோட் பண்ண போறேன் அப்படின்னு இந்த கேண்டில் லைட் டின்னரை போட்டோ எடுக்கிறது, ஒயின் பாட்டில் போட்டோ எடுக்கிறது, செல்ஃபி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு எவ்வளவுலாம் முடியுமோ அவ்வளவு வந்துட்டு நம்ம யூடியூபை பயங்கரமா டிஸ்ட்ராக்ட் பண்றா. கிட்டத்தட்ட அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுது. யூடியூப் எல்லாத்தையும் மறந்துட்டு ஜிஜி சிரிச்சு சிரிச்சு பேசுறதே பார்த்துட்டு இருக்கான். அன்னைக்கு நைட் அங்கிருந்து நம்ம யூடியூப் கிளம்பி வரும்போது போன் எடுத்து பார்த்தா எல்லாரும் யாரா அந்த பொண்ணு யாரா அந்த பொண்ணுன்னு மாறி மாறி கேட்டு வச்சிட்டு இருக்காங்க. யூடியூப் சிரிச்சுட்டு என் கூட படிச்ச பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணிட்டு அங்க இருந்து நேரா கிளம்பி போயிடுறான். அடுத்த நாள் காலையில ஆகுது. யூடியூப் ஜிஜிக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு கேட்க ஏதோ ஒண்ணு அப்படின்னு சொல்லிடுறா. அடுத்து நம்ம ஜிஜிக்கு அவ அசிஸ்டன்ட் பொண்ணு மெசேஜ் பண்றா. வர வர யூடியூபே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறாருனால எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வர வேலையே இல்லாம போயிருச்சு, நான் நல்லா தூங்கி எந்திரிக்கிறேன், நீங்க அந்த ஒயின் பாட்டில் அனுப்புனதுல இருந்து அவர் ரொம்ப உங்களுக்கு சின்சியரா இருக்க மாதிரி இருக்காருல்ல, ஆனா நீங்களும் சும்மா கிடையாது, நேத்து ஒரு நாள்ல மட்டும் 10 போட்டோ அப்லோட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்ல அதெல்லாம் சும்மா கிடையாது, எல்லாமே யூடியூபை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி அவனை ஹாப்பியா இருக்க வைக்கிறதுக்கு தான், என்ன மாதிரி அதிகமான EQ இருக்கிறவங்களால மட்டும்தான் அதெல்லாம் பண்ண முடியும் தெரியுமா அப்படின்னு ஜிஜி பெருமையா அவளை பத்தியே பேசிட்டு இருக்கா. வேகமா யூடியூப்க்கு காஃபி ஒண்ணு போடலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. யூடியூப் வரா. இந்த தடவை பார்த்தா நம்ம ஜிஜிக்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு இருக்கிறது எல்லாம் நல்ல பிரேக்ஃபாஸ்ட், ஆனா கம்மி கேலரியா பார்த்து வாங்கிட்டு இருக்கான். பரவாயில்லையே உனக்கும் அறிவு இருக்கு, உனக்காக நான் ஸ்பெஷலா காஃபி போட்டு வச்சிட்டு இருக்கேன், போய் குடி அப்படின்னு ஜிஜி சொல்றா. யூடியூப் நேரா போறான், காஃபி எடுக்கிறான். உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், எனக்கு காஃபி கூட நானே போய் எடுத்துக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்ல, ஹே உனக்காக சுட சுட எனக்கு தெரியாம காஃபி போட்டு அது மேல பாரு குட்டி முயல் கூட வரைஞ்சிருக்கேன்னு சொல்ல, எது இது முயலா, இது முயலுக்கு தெரியுமாமா அப்படின்னு கேட்டு யூடியூப் குடிக்க ஆரம்பிக்கிறான். உனக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லையா, அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு ஜிஜி சொல்லிட்டு இருக்கா. சரி எந்த கேரக்டர் எடுத்து விளையாட போற அப்படின்னு கேட்க ஜிஜி ஒரு 10 கேரக்டர் சொல்றா. இதுல இருக்க எதுவுமே உனக்கு சரிப்பட்டு வராது, நான் சொல்றேன் பாரு பைலி, பைலி கேரக்டர் எடுத்து நீ விளையாடு, எனக்கு தெரிஞ்சு அதுதான் உனக்கு சூட் ஆகும்னு சொல்ல, சரி ஓகே விளையாடுறேன், அந்த ஹீரோவும் சும்மா இல்ல சும்மா சூப்பரா தான் இருக்கான் அப்படின்னு ஜிஜி அந்த பிளானுக்கு ஓகே சொல்லிடுறா. யூடியூப் பார்த்துட்டு இருக்கான். சரி ஓகே போய் பேனாவும் பேப்பரும் எடுத்துட்டு வா அப்படின்னு அதை கையிலேயே வரைறான். இந்த கேம்ல இந்த இடம் இங்க இருக்கும், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் உன்னால போய் கேம்ல ஈஸியா விளையாட முடியும், இல்லைன்னா எங்க போறது யார் எங்க இருப்பான்னு கத்துக்கிறதுக்கே உனக்கு ரொம்ப டைம் ஆயிடும் அப்படின்னு எல்லாத்தையும் பக்காவா செஞ்சு வச்சிடுறான். இதே மாதிரி நீ எனக்கு ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு சொல்லி கொடுறான்னு கேட்டதுக்கு சொல்லி கொடுத்திருந்தேன்னா நான் பெரிய காலேஜ்க்கு போயிருந்திருப்பேன். இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, அவ்வளவு பெரிய காலேஜ்ல படிச்சவங்க என்னோட ஹீரோயின் பெருமைப்பட்டிருப்பாங்க, சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு சொல்ல யூடியூப் பாக்குறான். உன் ஃபேன் சந்தோஷப்படுவாங்கன்னு நினைச்சா அதை நினைச்சு நீ சந்தோஷப்படுற பாரு, இதை பார்த்தே அவங்க கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க, ஒண்ணு வந்து ஒரே பண்ணிக்காத அப்படின்னு சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறான். சரி ஓகே நாளைக்கு காலைல பாக்கலாம் அப்படின்னு யூடியூப் கிளம்ப ஆரம்பிக்க, நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளியே போறேன், பெர்ஃபார்மன்ஸ் கூட இருக்கு, பாட்டு பாடுவேன், நான் பாடும்போது நீ பாரு அப்படின்னு ஜிஜி சொல்றா. சரி எனக்கு முன்னாடியே மெசேஜ் பண்ணிடு நான் பாக்குறேன், இல்லைன்னா பிஸியா இருந்து மறந்துடுவேன் அப்படின்னு யூடியூப் சொல்ல, இவர் பெரிய VIP, இவர்
உனக்கு முன்னாடியே சொல்லணுமாக்கும் அப்படின்னு அவனை கிண்டல் பண்ணிட்டு பாய் சொல்லி அனுப்பி விடுறா. உட்காந்து எல்லா நோட்ஸையும் எடுத்து பார்த்துட்டு அந்த நோட்ஸ் எல்லாம் தனியா பைண்ட் பண்ணி வச்சிட்டு இருக்கா ஜேஜி. அடுத்த நாள் காலையில நம்ம யூடியூப் ஜாகிங் போயிட்டு நேரா பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு ரூம்மேட்டுக்கும் சேர்த்து வாங்கிட்டு உள்ள போறான். டேய், நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? டெய்லி காலைல காணாம போயிடுற, நைட்டு தான் வர, நீ எங்க தாண்டா போறேன்னு ரூம்மேட் கேட்க, ஒரு சில வேலையா போயிட்டு இருக்கேன், பிஸியா இருக்கேன், உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் அவங்க கிட்ட சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு அப்படின்னு சொல்றான். அப்போ உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்த மெசேஜ் பண்றான், ஏரோஸ்பேஸ் பத்தி எனக்கு சில நோட்ஸ் எல்லாம் வேணும்டா, உன்னை பாக்கலாமா அப்படின்னு கேட்க, ஓகே அப்படின்னு யூடியூப் சொல்லிடுறான். இன்னைக்கு அவன் ஃப்ரீயா தானே இருக்கான், போய் சில திங்ஸ் எல்லாம் எடுக்கிறான், சில புக்ஸ் எல்லாம் எடுக்கிறான். அதெல்லாம் எடுக்கிறதுக்கே அவனுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா அந்த ஃபீல்ட விட்டு அவன் போறான்ல, அவனோட எய்மே அதான், அதை விட்டு போறோமே அப்படின்னு. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜிஜி அது ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறேன்னு சொல்றான்ல, அதுக்காக அழகா ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு வந்துடுறா. 15 நாளுக்கு அப்புறம் ஃபேன்ஸ் எல்லாம் அவனை பார்க்க போறாங்க. இந்த ட்ரெஸ்ல பார்த்தா ரொம்ப ஹாப்பி ஆயிருவாங்க அப்படின்னு மேனேஜரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த ப்ரோக்ராம்க்கு நிறைய டைம் இருக்கு. ஜிஜி உட்காந்துட்டு இருக்கா, அவளுக்கு லைட்டா போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. இங்க யூடியூப் அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தனை பார்க்க வரான், அந்த புக்ஸ் எல்லாம் கொடுக்குறான். அவன் ஃப்ரெண்டு பாக்குறான், டே நீ அழகா இருக்கடா, செம்மையா இருக்கடா, நீ ஆபீஸ்க்கு வந்துட்டு போயிட்டு எல்லா பொண்ணுங்களும் யார் யாருன்னு கேட்டு டார்ச்சர் பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யூடியூப் சிரிச்சிட்டு இருக்கான். ஜிஜிட்டு இருந்து மெசேஜ் வருது, என்ன பண்ற, போர் அடிக்குது, கேம் போடலாமா அப்படின்னு கேக்குறா. ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறமா போடலாம் அப்படின்னு யூடியூப் மறுபடியும் ஃப்ரெண்டு கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறான். அப்ப நான் அழகா இருக்கேன் தான் கூப்பிட்டியாடா அப்படின்னு. அதெல்லாம் இல்ல, நீ திறமையாவும் இருக்க, அழகு திறமை ரெண்டுமே சேர்ந்து இருக்கு. ஒரு வேலை உனக்கு ஏதாவது வேலை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீ கண்டிப்பா என் கூட வரலாம்டா, புரியுதா? கேர்ள் ஃப்ரெண்ட் எதுவும் இருக்கா என்ன அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிஜி கரெக்டா மெசேஜ் பண்றா. அதை பார்த்துட்டே யூடியூப் சிரிச்சுட்டே சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, இன்னொரு நாள் மறுபடியும் மீட் பண்ணலாம், அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட் அங்க இருந்து கிளம்புறான். இங்க பார்த்தா நம்ம ஜிஜி இருக்காளே, ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு இன்னும் வரலையா யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. கரெக்டா யூடியூப் கிட்ட ஹாஃப் அன் ஹவர் ஆச்சுன்னு மெசேஜ் போட, யூடியூப் இன்னும் வீட்டுக்கே போல, பாதி வழியிலே இருக்கான். அங்கே ஒரு பெஞ்சை பார்த்து உட்காந்துடுறான். சரி ஓகே, கேம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப பாரு பங்க்சுவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீனியர் கிளம்பிட்டாரான்னு கேட்க, கிளம்பிட்டாரு, தனியா விட்டு கிளம்பிட்டாரு அப்படின்னு யூடியூப் நம்ம ஜிஜிட்ட கூட ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜிஜியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காமனான மேட்ச்ங்கிறதால இன்னொரு ஜோடி கூட ஒண்ணு வந்திருக்கு. அந்த ஜோடியில அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் பாய் ஃப்ரெண்டும் ரொம்ப கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க ஃபுல்லா ஆன்லைன்ல. நம்ம ஜிஜியை சொல்றாங்க, ஓ பாய் ஃப்ரெண்டோட என் பாய் ஃப்ரெண்ட் தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பொண்ணு சொல்ல, என் பாய் ஃப்ரெண்ட் செம்ம கில்லாடி, உனக்கு இன்னும் தெரியல அப்படின்னு ஜிஜி சொல்லிடுறா. யூடியூபே ஒரு செகண்ட் கன்ஃபியூஸ் ஆக ஜிஜிட்ட இருந்து மெசேஜ் வருது, சும்மா அவகிட்ட வின் பண்றதுக்காக கண்டதே சொல்லிருக்கேன், தப்பா எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யூடியூப் அதை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். கேம் விளையாட ஆரம்பிக்கிறான். கேம் முடியுது, நம்ம யூடியூப் தான் ஜெயிச்சிடுறான். அப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தா ஜிஜிக்கு அந்த கப்பிள்ட்ட இருந்து மறுபடியும் மெசேஜ் வருது, இப்ப முடிஞ்ச அந்த கேம்க்கு வந்து பாரு பாக்கலாம் அப்படின்னு. ஜிஜி அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து யூடியூப் காமிச்சு வைக்கிறா. எவ்வளவு தைரியம் தான் இப்படி கூப்பிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யூடியூப் பாதியிலே கிளம்பி போனவன் மறுபடியும் ஒரு இடத்துல நின்னுட்டு என்ன இன்வைட் பண்ண, நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சொல்றான். உன்னையா வந்துட்டு சவால் பண்ணி கூப்பிடுறாங்க அப்படின்னு. உடனே ஜிஜி பல்ல காட்டிட்டு மறுபடியும் இன்வைட் பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த தடவையும் கேம்ல நம்ம யூடியூப் வின் பண்ணிடுறான். அதை பார்த்துட்டு பயங்கரமா பெரிய வின் வேற. இந்த மேனேஜர் லேடி இருக்காங்கல்ல, அவங்க அசிஸ்டன்ட்லாம் ஷாக் ஆயிடுறாங்க. இப்படி ஒரு வின்ன நான் பார்த்ததே இல்ல, பெரிய ஆள் தான் போல இந்த யூடியூப் கலக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா கேம் முடியுது. மறுபடியும் நம்ம யூடியூப் கிளம்பி அவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். ஜிஜி பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. போய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. யூடியூப் வீட்டுக்கு போகும்போது பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து இப்படி காதுல போட்டு லைவ்ல கேட்டுட்டு அவனோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். அடுத்த நாள் ஆகுது. மறுபடியும் யூடியூப் ஜிஜியை பாக்கிறதுக்கு வீட்டுக்கு போயிடுறான். கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான். நேத்து நீ விளையாண்டல, அதை நான் ரெக்கார்ட் போட்டு வச்சிருக்கேன், இதை வச்சு ட்ரைனிங் பண்ணலாம், இதை கொஞ்சம் நல்லா பாருன்னு சொல்ல, இது போர் அடிக்குது பயங்கரமா, இன்னைக்கு வர சிங்கிள்ஸ் டே, நானே சிங்கிளா இருக்கேன், இவன் வேற எனக்கு இன்னைக்கும் ட்ரைனிங் பண்ண சொல்லி கொடுமைப்படுத்துறான் பாரு அப்படின்னு ஜிஜி யோசிக்க ஆரம்பிக்கிறா. யூடியூப்ல இருந்து என்ன கத்துக்கிட்டேன்னு கேட்க, ஸ்கிரீன் லேப்டாப் குட்டியா இருக்கா, அதனால கணக்கு தெரியல, உள்ள நான் பெரிய ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன், அங்க போய் போட்டு பாக்கலாமா அப்படின்னு சொல்ல, இப்ப ஏன் இதுல பார்த்தா உனக்கு தெரியலையா, எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸை நான் பார்க்க போறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் சொல்றான். அடிக்கடி உனக்கு மீட்டிங் தான் இருக்கு, என்னாலே நான் வெளியே வர முடிஞ்சா உன் கூட வந்தா எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் ஜிஜி சொல்ல, நான் வான் கூப்பிட்டா மட்டும் இப்ப நீ என் கூட வரவா போற அப்படின்னு நம்ம யூடியூப் கேட்டுறான். ஜிஜி பாக்குறா, என்ன இப்படி பொசுக்குன்னு கேட்டா அப்படின்னு நம்ம ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்க. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.